ரப்புல் ஆலமீனின் சாந்தியும் சமாதானமும் அவனது கருணையும் இரக்கமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் சஹாபாக்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. கண்ணியமானவர்களே, உயிரின் பயணங்கள் என்ற தலைப்பில் நடைபெற்று வரும் இந்நிகழ்ச்சியில் உயிரின் முதல் 4 நிலைகளை பற்றி பார்த்தீர்கள். ஆனால் இந்த 4 நிலைகளை விட மிக முக்கியமானது 5ஆம் நிலையான மறுமைதான். இன்னும் சொல்ல போனால் மறுமைக்காகத்தான் முதல் 4 நிலைகளுமே. ஏனெனில் மறுமைதான் சிறந்தது, நிலையானது என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் வாழ்வென்றாலே அது மறுமை வாழ்வுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக உயிரின் 5ஆம் நிலையான மறுமையின் ஒவ்வொரு நிகழ்வை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதல் நிலை, முதல் சூர் ஊதப்படும். ونفخ في الصور فصيق من في السماوات ومن في الأرض. முதல் சூர் ஊதப்பட்டதும் வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் மூர்ச்சித்து விழுந்து விடுவார்கள். மேலும் إذا الشمس كورت, சூரியன் அதன் ஒளியை இழந்து சுருட்டப்படும். وإذا النجوم انكدرت, நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும். وإذا الجبال سيرت, மலைகள் பெயர்த்து எறியப்படும். وإذا البحار سجرت, கடல்கள் தீப்பற்றி எரியும். وإذا الصحف نشرت, பட்டோலைகள் விரித்து வைக்கப்படும். அப்போது அல்லாஹ் கேட்பான், أين الجبارون, சர்வாதிகாரிகள் எங்கே? أين المتكبرون, பெருமை எடுத்து திரிந்தவர்கள் எங்கே? أين الملوك, அரசர்கள் ஆட்சியாளர்கள் எங்கே? لمن الملك اليوم. இன்றைய அதிகாரம், இன்றைய ஆட்சி யாருக்கு? பதில் சொல்ல யாருமே இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வே சொல்வான், لله الواحد القهار. இன்றைய அதிகாரம் ஏக ஒருவனாகிய அடக்கியாலும் வல்லமை மிக்க அல்லாஹ்வுக்கே ஆகும். இப்போது மறுபடியும் அல்லாஹ் சூரூத் மலக்கு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எழுப்பி 2வது முறை சூர் ஊத சொல்வான். 2 சூருக்கும் இடைப்பட்ட காலம் 40 நாட்களாகவும் இருக்கலாம், 40 மாதங்களாகவும் இருக்கலாம், 40 வருடங்களாகவும் இருக்கலாம். 2ஆம் நிலை, 2வது சூர் ஊதப்படும். ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. பிறகு 2வது சூர் ஊதப்படும். அப்போது அவர்கள் யாவரும் எழுந்து எதிர்நோக்கி பார்ப்பார்கள். ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون. 2வது சூர் ஊதப்பட்டதும் அவர்கள் தங்கள் கபறுகளில் இருந்து எழுந்து தங்கள் இறைவனை நோக்கி விரைவார்கள். எழுப்பப்பட்டதும் மஹ்ஷரை நோக்கி வேகமாக விரைவார்கள். راهبين راهبين. சிலர் ஆதரவு வைத்தும் பயந்தும் வருவார்கள். اثنان على بعير وثلاثة على بعير وأربعة على بعير وعشرة على بعير. சிலர் ஒரு ஒட்டகத்திற்கு 2 பேராகவும், ஒரு ஒட்டகத்திற்கு 3 பேராகவும், ஒரு ஒட்டகத்திற்கு 4 பேராகவும், ஒரு ஒட்டகத்திற்கு 10 பேராகவும் வருவார்கள். அதாவது வாகனத்தில் வருவார்கள். பாவிகள் முகம் குப்புற நடந்து வருவார்கள். ونحشرهم يوم القيامة على وجوههم. கியாமத்து நாளில் முகம் குப்புற வரும்படி செய்து ஒன்று சேர்ப்போம். يحشر الناس يوم القيامة حفاة عراة غرلا. மேலும் அவர்கள் ஆடை அணியாதவர்களாக, செருப்பு அணியாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாக வருவார்கள். 3ஆம் நிலை அர்லுல் ஹஷுர் என்ற மறுமை நிலம். يوم تبدل الأرض غير الأرض. இந்த பூமி வேறொரு பூமியாக மாற்றப்படும். يحشر الناس يوم القيامة على أرض بيضاء عفراء كقرصة النقي ليس فيها علم لأحد. மஹ்ஷர் நிலம் மேடு பள்ளம் இல்லாத, யாதொரு மறைப்பும் இல்லாத, அடையாளமும் இல்லாத வெண்மையான வெட்ட வெளியாக இருக்கும். تدنو الشمس يوم القيامة من الخلق حتى تكون منهم كمقدار الميل. சூரியன் 1 மைல் தூரத்தில் இருக்கும். மக்கள் அவர்களின் அமல்களுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். சிலருக்கு வியர்வை கரண்டை கால் வரையும், சிலருக்கு முட்டி கால் வரையும், சிலருக்கு இடுப்பு வரையும், சிலரோ வியர்வையில் முற்றிலுமாக மூழ்கியும் இருப்பார்கள். لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. ஒவ்வொருவருக்கும் அவரவரின் நிலையை போதுமானதாக இருக்கும். فلا أنساب بينهم. அவர்களுக்கு மத்தியில் எந்த உறவு முறையும் இருக்காது. ولا يتساءلون. அவர்கள் ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். لا يرتد إليهم طرفهم. பார்வைகள் நிலை குத்தி நிற்கும்.
அந்நாளில் குறிப்பிட்ட சிலர் மட்டும் அர்ஷின் நிழலில் இருப்பார்கள். يظلهم الله في ظله குறிப்பிட்ட சிலர் மட்டும் அர்ஷின் நிழலில் இருப்பார்கள். لا خوف عليهم ولا هم يحزنون அவர்களுக்கு பயமோ கவலையோ அறவே இருக்காது. மக்கள் எல்லாம் கடும் தாகத்தில் இருப்பார்கள். சூரியன் பக்கத்தில் இருப்பதாலும் கடும் கூட்டத்தாலும் நரகம் பக்கத்தில் இருப்பதாலும் ஒவ்வொருவரும் தங்கள் பாவங்களை முதுகில் சுமப்பதாலும் கடும் தாகத்தில் இருப்பார்கள். அப்போது சிலருக்கு மட்டும் தாகத்தை தீர்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். 4ஆம் நிலை, அதுதான் ஹவுல் என்ற தடாகம். إن لكل نبي حوضا قال الله تعالى إنا أعطيناك الكوثر ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தடாகம் உண்டு. நம்முடைய நபிக்கு அல்லாஹ் கௌசர் என்னும் ஹவுலை வழங்கியுள்ளான். طوله الشهر وعرضه الشهر அதன் நீளமும் அகலமும் 1 மாத கால நடைப்பயணமாகும். ماؤه أشد بياضا من اللبن அதன் நிறமோ பாலை விட வெண்மையானது. أحلى من العسل அதன் சுவையோ தேனை விட இனிப்பானது. أشد بردا من الثلج அதன் தன்மையோ பனிக்கட்டியை விட குளிரானது. ريحه أطيب من المسك அதன் வாடையோ கஸ்தூரியை விட மணமானது. آنيته من ذهب وفضة அதன் கோப்பைகளோ தங்கம் மற்றும் வெள்ளியினாலானது. كعدد نجوم السماء அதன் எண்ணிக்கையோ நட்சத்திரங்களை விட அதிகமானது. ما شرب لم يظمأ بعده أبدا அதிலிருந்து குடிப்பவருக்கு அதற்கு பின்னால் தாகமே வராது. 5ஆம் நிலை, அல்லாஹ்வின் வருகை. إلا أن يأتيهم الله في ظلل من الغمام والملائكة அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் மேக நிழல்களின் வழியாக வருவார்கள். وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم வானவர்கள் அணி அணியாக நிற்க அகிலத்தின் அரசன் அல்லாஹ் வருவான். மேலும் நரகம் கண்முன் கொண்டு வரப்படும். وأشرقت الأرض بنور ربها பூமி இறைவனின் பிரகாசத்தில் ஒளிரும். அப்போது அல்லாஹ் கேட்பான், ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم ஆதமுடைய மக்களே, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான் என்றும், என்னையே நீங்கள் வணங்குங்கள், இதுதான் நேரான வழி என்றும் நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? 6ஆம் நிலை, ஏடுகள் கொண்டு வரப்படும். சிலருக்கு வலது கரத்தில் கொடுக்கப்படும். فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه எவருடைய பட்டோலை அவருடைய வலக்கையில் கொடுக்கப்படுமோ அவர் மகிழ்வுடன் இதோ என் பட்டோலையை படியுங்கள் என்று கூறுவார். فهو في عيشة راضية ஆகவே அவர் திருப்தியான வாழ்வில் இருப்பார். في جنة عالية உயர்வான சுவனத்தில் இருப்பார். قطوفها دانية அதன் கனிகள் அவர்களின் கை கட்டும் விதமாக பறிப்பதற்கு மிக அருகில் இருக்கும். சிலருக்கு இடது கரத்தில் கொடுக்கப்படும். وأما من أوتي كتابه بشماله فيقول يا ليتني لم أوت كتابيه ஆனால் எவனுடைய பட்டோலை அவனுடைய இடக்கையில் கொடுக்கப்படுமோ அவன் கூறுவான், என்னுடைய பட்டோலை எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. ولم أدري ما حسابيه என் கேள்வி கணக்கு என்ன என்பதை நான் அறியவில்லையே. يا ليتها كانت القاضية நான் இறந்த போதே இது முற்றிலும் முடிந்திருக்க கூடாதா? ما أغنى عني مالية என் செல்வம் எனக்கு பயன்படவில்லையே. هلك عني سلطانية என் செல்வாக்கும் அதிகாரமும் என்னை விட்டு அழிந்து விட்டதே என்று புலம்புவான். يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها எங்களுக்கு வந்த கேடே, இதென்ன புத்தகம்? எங்கள் பாவங்கள் சிறியதோ பெரியதோ ஒன்றையும் விடாது இதில் எழுதப்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் புலம்புவார்கள். 7ஆம் நிலை, விசாரணை ஆரம்பமாகும். சிலர் மட்டும் விசாரணை இல்லாமல் சுவனம் செல்வார்கள். وهم 70,000 يدخلون الجنة بغير حساب என்னுடைய சமுதாயத்தில் 70,000 பேர் மட்டும் விசாரணை இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சிலர் மேலோட்டமாக விசாரிக்கப்படுவார்கள். فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا அவர் மிக்க இலகுவாக கேள்வி கணக்கு கேட்கப்படுவார். அவர் மகிழ்ச்சி அடைந்தவராக சொர்க்கத்தில் உள்ள தன் குடும்பத்தார்களிடம் திரும்புவார்.
சிலர் ஆழமாக விசாரிக்கப்படுவார்கள். فحاسبناها حسابا شديدا நாம் அவர்களை கடினமாக விசாரணை செய்வோம். من نوقش عذب எவர் துருவி துருவி விசாரிக்கப்படுகிறாரோ அவர் வேதனை செய்யப்படுவார். 8ஆம் நிலை, நீதமான தராசு கொண்டு வந்து வைக்கப்படும். ونضع الموازين القسط ليوم القيامة மறுமை நாளில் மிக துல்லியமான தராசுகளையே நாம் வைப்போம். والوزن يومئذ الحق மறுமை நாளில் அவரவரின் நன்மை தீமைகளை எடை போடுவது உறுதி. அதில் ஒரு முள்ளும் 2 தட்டுகளும் இருக்கும். ஒரு தட்டில் நன்மைகளும் இன்னொரு தட்டில் தீமைகளும் வைத்து நிறுத்தப்படும். فأما ما ثقلت موازينه فهو في عيشة راضية எவருடைய நன்மையின் எடை கனத்ததோ அவர் திருப்தியுள்ள வாழ்க்கையில் சுகமாக வாழ்வார். وأما من خفت موازينه فأمه هاوية ஆனால் எவனுடைய நன்மையின் எடை லேசாகி பாவத்தின் எடை கனத்து விட்டதோ அவன் தங்குமிடம் ஆவியா என்னும் நரகம்தான். 9ஆம் நிலை, நரகத்திற்கு மேல் சிராத் பாலம் கொண்டு வந்து வைக்கப்படும். يوضع الصراط بين ظهراني جهنم عليه حسد நரகத்திற்கு மேல் சிராத் பாலம் கொண்டு வந்து வைக்கப்படும். அதன் மேல் முட்கள் இருக்கும். அதன் 2 ஓரங்களிலும் கொக்கிகள் இருக்கும். அது பாவிகளை பிடித்து இழுத்து கீழே தள்ளிவிடும். أدق من الشعر وأحد من السيف அது முடியை விட சன்னமாகவும் வாளை விட கூர்மையாகவும் இருக்கும். لا يتكلم أحد إلا الرسل وكلام الرسل اللهم سلم سلم அந்நேரத்தில் நபிமார்களை தவிர வேறு யாரும் பேச மாட்டார்கள். நபிமார்களின் பேச்சும் இறைவா காப்பாற்று, இறைவா காப்பாற்று என்றுதான் இருக்கும். وإن يكن إلا واردها كان على ربك حتما مقضيا யாராக இருப்பினும் அதனை கடக்காமல் போக முடியாது. வெளிச்சம் இல்லாமல் யாரும் அதனை கடக்கவும் முடியாது. نورهم يسعى بين أيديهم وبأيمانهم முஃமின்களுக்கு அவர்களின் பிரகாசம் முன்னாலும் வலதுபுறத்திலும் செல்லும். ومن لم يجعل الله له نورا فما له من نور முனாஃபிகளுக்கு அல்லாஹ் எந்த ஒரு வெளிச்சத்தையும் கொடுக்க மாட்டான். 10ஆம் நிலை, முஃமின்கள் அடையாள வளைவுக்கு கீழே நிறுத்தப்படுதல். إذا خلف المؤمنون من النار حبسوا بقنطرة بين الجنة والنار முஃமின்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு பிறகு சொர்க்கம் மற்றும் நரகத்திற்கு மத்தியில் உள்ள பாலத்திற்கு கீழே நிறுத்தப்படுவார்கள். فيتقاضون مظالم كانت بينهم في الدنيا அங்கு உலகில் அவர்கள் செய்த அநியாயங்களுக்கு பழி தீர்க்கப்படும். أذن لهم بدخول الجنة பிறகு அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். 11ஆம் நிலை, சுவனம். அந்த சுவனம் எப்படி இருக்கும் தெரியுமா? ما لا عين رأت எந்த கண்ணும் பார்த்திராத, ولا أذن سمعت எந்த காதும் கேட்டிராத, ولا خطر على قلب بشر யாரும் கற்பனை செய்திடாத இன்பங்கள் தான் சுவனம். إن في الجنة شجرة يسير الراكب في ظلها 100 عام لا يقطعها 100 வருடங்கள் வாகனத்தில் வேகமாக சென்றாலும் அதன் நிழலை கூட கடக்க முடியாத மரங்கள் இருக்கும். ترابها المسك وترابها الزعفران அதன் மண் குங்குமப்பூ கலந்த கஸ்தூரியாகும். لبنة من ذهب ولبنة من فضة அதன் செங்கல் தங்கம் மற்றும் வெள்ளியினால் ஆனதாகும். وحصباؤها الياقوت واللؤلؤ அதன் கற்கள் மாணிக்கங்கள் மற்றும் மரகதங்களால் ஆனதாகும். فيها أنهار من ماء غير آسن وأنهار من لبن لم يتغير طعمه وأنهار من خمر لذة للشاربين அதில் மது, தேன் மற்றும் பாலாறு அங்கே ஓடும். وفاكهة مما يتخيرون ولحم طير مما يشتهون அங்கே விரும்பும் பழங்களும் நாம் ஆசைப்படும் இறைச்சிகளும் கிடைக்கும். عليهم ثياب سندس خضر واستبرق சுண்டூஸ், இஸ்தபரக் போன்ற உயர்ந்த பட்டாடைகள் அணிவார்கள். يحلون فيها من أساور من ذهب وكلوا أساور من فضة தங்கம், வெள்ளி காப்புகள் அணிவிக்கப்படும். إذا رأيتهم حسبتهم لؤلؤا منثورا சிதறிய முத்துக்களை போன்ற அழகிய பணியாளர்கள் இருப்பார்கள். நரகம். அந்த நரகம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த நரகம் ஆகிறது 70,000 கடிவாளங்களை கொண்டது. ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குகளை கொண்டு இழுத்து வரப்படும். அல்லாஹ் தன் காலை அந்த நரகத்தில் வைக்கும் வரை ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறதா,
ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறதா என்ற அந்த நரகம் கேட்கும் அளவுக்கு பிரம்மாண்டமானது. الشمس والقمر ثوران مكوران في النار يوم القيامة. சூரியனில் 10 லட்சம் பூமிகளை வைக்க முடியும். அவ்வளவு பெரிய சூரியன் நரகத்தில் சுருட்டி வீசப்படும் எனில் நரகம் எவ்வளவு பெரியது. அதில் போடப்பட்ட கல் 70 ஆண்டுகள் கடந்த அதன் அடிப்பகுதியை சென்று அடைகிறது எனில் அதன் ஆழம் உலகத்தின் நெருப்பையே நம்மால் தாங்க முடியவில்லையே. ஆனால் நரக நெருப்போ உலக நெருப்பை காட்டிலும் 70 மடங்கு அதிகம் எனில் அதன் வெப்பம் إنها ترمي بشرر كالقصر. அதன் பொறிகளோ மாளிகை போன்றிருக்கும். وسقوا حميما فقطع أمعاءهم. அதன் பானம் முகத்தை கரிக்கும், குடலை அறுக்கும். ويسقى من ماء صديد. நரகவாசிகளின் பானமாகிறது சீலும் சலமுமாகும். لآكلون من شجر من زقوم. அதன் உணவு ஜக்கூம் என்னும் செடியாகும். அதன் ஒரு சொட்டு பூமியில் விழுந்தாலும் பூமி முழுவதும் கெட்டுவிடும். நரகத்தின் குறைஞ்சபட்ச வேதனையே மூளையை கொதிக்க செய்யும் எனில் அதிகபட்ச வேதனையை நினைத்து பாருங்கள். நரகவாசிகளின் தோலின் தடிமன் 42 முழங்களாகும். ضرس الكافر مثل أوهل. நரகவாசிகளின் பல் உகது மலையை போன்றிருக்கும். قطعت لهم ثياب من نار. நரகவாசிகளின் ஆடைகளும் நெருப்பிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கும். இறுதி நிலை. இறுதியாக சுவனவாசிகள் சுவனம் சென்ற பிறகு, நரகவாசிகள் நரகம் சென்ற பிறகு ஒரு ஆடு கொண்டு வரப்படும். சுவனவாசிகளும் நரகவாசிகளும் அழிக்கப்பட்டு அவர்கள் கண் முன்னே அறுக்கப்பட்டு இதுதான் மவுத், இனி எல்லாமே நிரந்தரம், خلود لا موت. மரணமே கிடையாது என்று அறிவிக்கப்படும். இப்பொழுது சுவன